ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தி நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இன்றைக்கு பிலிப்பு திருச்சபையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின் மையமாக கொண்டு மிஷனரி சிந்தையை சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பிலிப்பியர் என்கிற இந்த திருச்சபையை பிலிப்பு பட்டணத்தில் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின்படி பவுலடியார் மூலமாக ஸ்தாபித்த பிறகு பவுல் தம்முடைய அந்திம பொழுதை சந்தித்ததாக சரித்திர குறிப்புகள் கூறுகிறது. அவர் சிறைப்பட்டு போனார். ரோம சிறையில் சிறைச்சேதம் எந்த நேரத்திலையும் வருவதற்கு அவர் மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பதாக அவர் எழுதும்போதே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ரோம மன்னரான நீரோ அவருடைய பேச்சு திறன் கொண்டு அவருடைய ஆழ்தத்துவ அழகு கொண்டு அவரை அதிகம் மெச்சுகிறார், பாராட்டுகிறார். இந்த பின்னணியிலே தான் இந்த நிருபத்தை நாம் பார்க்க வேண்டும், கடிதத்தை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுல் தீமோத்தேயு பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்கு கண்காணிகளுக்கு எழுதுவதாவது என்று அறிமுகம் செய்துவிட்டு தன்னை அறிமுகம் செய்யும்போதே சொல்கிறாரு, நான் உயிர் வாழ்வது அல்லது பிழைத்திருப்பது கடவுளை திட்டத்துக்காகத்தான். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் போல மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவிலாகிலும் என் சரீரத்தினாலே மகிமைப்படுவேன், கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்கிற ஆழ்ந்த சிந்தை கொண்டவராய் இந்த திருமுகத்தை, கடிதத்தை அவர் துவக்குவதை பார்க்கிறோம். சாவு வாழ்வு என்பதை ஒரு வியாபார நோக்கில், சாவது என்பது எனக்கு ஆதாயம், ஏன்னா நான் ஆண்டவரிடத்தில் சென்று விடுவேன், ஏன்னா அவருடைய நிலை, அவருடைய வாழ்வின் எல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இல்லையா? அப்படி ஜீவனாக இருப்பார் என்றால் ஆண்டு இறுதிக்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்யும்போது சாவு மறைவு கடவுளின் திட்டத்தில் அது இருக்கும் என்றால் நாம் பிழைத்திருப்பது அந்த நோக்குக்காக. நான் சாவதோ கிறிஸ்துவை அடைந்து கொள்வதற்காக, நித்திய வாழ்வுக்காக என்று சொல்லிட்டு கிறிஸ்மஸை மீண்டும் அவர் பிலிப்பியர் பாதையில் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதங்களின் வாயிலாக நமக்கு அறிமுகம் செய்கிறார். தனக்கானவைகளை நோக்காமல் பிறருக்கானவைகளை நோக்குவதற்கு எனக்கு கடவுளின் சிந்தை எப்படி வருகிறது? கிறிஸ்து கடவுளுடைய ரூபமாக இருந்தும் கடவுளுக்கு சமமாக இருப்பதை ஏதோ எனக்கு தரப்பட்ட மிகப்பெரிய சலாக்கியம் என்று நான் நினைக்காம, தம்மை தாமே வலிய வந்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை, வேலைக்கார தலைமைத்துவத்தை ஏற்று மனுஷ ரூபமாய் மரண பரியந்தம் கிறிஸ்மஸ் தொட்டிலேயே பெத்லகேமின் அந்த
படுக்கையிலேயே அவருடைய நோக்கு வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அதற்கு அடித்தளமாய், அதற்கு முன்னோடியாய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை அவருடைய நோக்குக்காக அவருக்கு நிகராக உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முழங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்னும் நாமத்துக்காக அவர் உயர்த்தப்பட்டதாக. என்ன அழகான ஒரு காட்சி பாருங்க. ஏதோ பெத்தலில் பிறந்த ஒரு குழந்தை இயேசுவை போல அல்ல. அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதனால அந்த நோக்கத்தின் சிகரம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்கிற அந்த நாமத்தை சொல்லி அறிமுகம் செய்துட்டு, இதை நான் எப்படி நிறைவேற்றணும், பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்துக்காக எஞ்சி இருக்கிற சில நிமிடங்களை உங்களுடைய கவனத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதற்கு முந்தைய சில வசனங்களில் அங்கு இருக்கிற பிலிப்பு பட்டணத்தின் மிக முக்கியமான சகோதர சகோதரியுடைய பெயர்களை சொல்லுகிறார். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக மிகவும் பிரயாசப்பட்ட இவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இவருடைய பெயர்களெல்லாம் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்தவான்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்லிட்டு, முத்தாய்ப்பாய் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்குமாறு போல சமீபமாக இருக்க வேண்டிய அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக புதுப்பிக்கப்படட்டும். சொல்லிட்டு சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இது இந்த விதமான வார்த்தை. கை கால்களிலே விலங்கு, சிறைச்சாலை, ரோம சிப்பாய்கள் அவரை முன்னுக்கு பின்னாக காவல் புரிகிறார்கள். அத்தனை இடுக்கண்கள், அதன் மத்தியில் இந்த கடிதம். அந்த கடிதத்தில் சந்தோஷம் என்பது என்னை சூழ இருக்கிற, எனக்குள்ளாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் அல்ல, எனக்குள்ளாக ஆண்டவர் கர்த்தருக்குள் தந்த அந்த ஆவி, அந்த அனல், அந்த உணர்வு என்னை சந்தோஷப்படுத்துகிறது. உறவுகள், பிறர், பேதமைகள், வாக்குவாதங்கள், வேறு காரியங்கள் என்னை வட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு சாந்தத்தை தரட்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதை சொல்வதற்கு அவருக்கு எல்லா சாட்சியம் இருக்கிறது, மாதிரியும் இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டு இறுதிக்காக நம்மை ஆயத்தம் செய்யும் போது என்ன அழகான ஒரு போதனையை. அப்போது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை, உணர்வை, உள் அவயவங்களிலே தோன்றுகின்ற எழுச்சியை கோட்டை கட்டி காத்துக்கொள்ளும். கேரிசன் சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய இராணுவ நகரங்களை அமைக்கிறவர்கள் அந்த இராணுவ நகரங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற மனிதர்களுக்கு பாதுகாப்பாக அப்படி கோட்டை கட்டி காத்துக்கொள்வார்கள். பகல் இரவாக ஜாமக்காரர்களை நியமிக்கிற, அதற்கு ஏற்ற பாதுகாப்பு தருகின்ற கட்டடத்தை கட்டிக்கொள்வார்கள். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவாராக. அது என் புத்திக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறார். அதான் சொல்லுவதற்காக எடுத்திருக்கிறேன். ஒரு சாட்சி சொல்லுறா பாருங்க. இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன். எந்த குறைச்சலிலையும் நான் யாரையும் குறைவுபடவில்லை, எந்த நிறைவிலையும் நான் பெருமை கொள்ளவில்லை.
எல்லாவற்றிலையும் மனம் ரம்மியமாக இருக்க, தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, உயர்ந்திருக்க, திருப்தியாயிருக்க எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இப்போது பரிபூர்ணமடையும் எனக்கு தெரியும். குறைவு இருந்தால் அந்த குறைவை கையாள்வதற்கு எனக்கு தெரியும். வாழ்வின் அத்தனை எல்லைகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன். ஆகையினால் தைரியம் கொண்டு இதை நான் பார்க்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புது ஆண்டுக்காய், புது திட்டங்களுக்காய், புதிய அத்தியாயங்களுக்காய், புது தீர்மானங்களுக்காய், புது விதங்களுக்காய் ஆண்டவருடைய பாதத்தை, ஆண்டுடைய வாக்கை, ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் ஒரு அழகான சாட்சியை பவுலடியார் எனக்கு கூறுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால அவர் எனக்குள்ளாக பலன் அருளும் போது நான் எதையும் அவருடைய திருத்திட்டத்தில், அவருடைய சித்தத்தில், அவர் எனக்கு வைத்திருக்கிற மிக பிரம்மாண்டமான அந்த திட்டத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்வை வெகு துச்சமாக நினைத்து இந்த மகத்தான வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி இருப்பதுனால நான் என்ன செய்கிறேன் பாருங்க, 17வது வசனத்தில், உபகாரத்தை நான் எண்ணாமல். நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. 2 தரம் மக்கதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் உடன்பட்டது இருக்கீங்க. வேறு சபை உங்களைப் போல என்னை இந்த ஊழியத்தை பாவிக்கவில்லை, என்னை பார்த்ததில்லை, கவனித்ததில்லை என்றெல்லாம் சொல்லிட்டு, இந்த விதமான உபகாரங்களுக்காக நான் உங்களை ஊக்குவிக்காமல் உங்கள் கணக்கு பரலோகத்தில் பெருக வேண்டும், பலன் பெற வேண்டும் என்று நான் நாடுகிறேன் என்று சொல்கிறார். தனிப்பட்ட விதத்தில் ஒரு அழகான ஒரு வேண்டுதலை விசுவாசிகளுக்கு இன்றைக்கும் வைக்க வேண்டிய முக்கியமான தேவை இருக்கிறது. நரகம் என்பது நிஜம், பரலோகம் என்பது நிஜம். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் விளைவு உண்டு என்று வேதம் கூறுவது நிச்சயம். அந்த கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று வேதவசனம் கூறுவது அது முக்கியம். அதுதான் பவுலடியார் சொல்லுகிறார், உங்கள் பலன் பரலோகில் பெருகும். அந்த பெருகும் பலனுக்காக நீங்கள் ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும், சபை நாட்டும் பணிக்கு தர வேண்டும். பரிசுத்தவான்களின் குறைச்சலிலே உங்களுடைய கண்கள் அவர்களை காண வேண்டும், அவர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை வேண்டும். அது உங்களை திருப்திப்படுத்தும், ஆழ்ந்த நிறைவை தரும். மட்டுமல்ல, பரலோகத்தில் பலன் பெருகும் என்று சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, நமக்கு இவ்வளவுதானே இருக்குது, அவ்வளவுதானே இருக்குதுன்னு. 19 வசனத்தில் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். மகிமை என்றால் ஏதோ இறந்த பிறகு கடவுளின் மகிமையில் நாம் வாழும்போது இந்த நிறைவு இல்லை. இந்த வசனம் அப்படி சொல்லலை. இதை ஆய்வு செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழும்போதே நம்முடைய குறைவில் அவருடைய மகிமை வந்து நம்மை நிரப்பும், நம்மை தாங்கும், நம்மை தப்புவிக்கும், நமக்கு அசாத்திய குறுக்கீட்டை தரும் என்று சொல்லி இந்த சாட்சி மட்டும் இல்லை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறார். புதிய ஆண்டுக்காக, புது கிருபைகளுக்காக காத்திருக்கிற அடியவர்கள், கடவுளின் ஊழியத்துக்காக நீ கை வைக்கும்போது, உங்கள் பலன் பெருக நீங்கள் வாழும்போது, வசனம் சொல்கிறது, என் தேவன், நான் சாட்சியா சொல்றேனே, அந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய கணக்குகள், நம்முடைய விதங்கள் எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு குறுகிய பார்வையுடையது. அவர் அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், நம்மை ஆழமாய் உள்ளூர அறிந்திருக்கிற கடவுள். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவு எதுவாக இருந்தாலும், சரீரத்தில், உணர்வில், உறவில், வெளியான தேவைகளில்
எதிரான சவால்களில் என்ன தேவையாக இருந்தாலும் அவர் வந்து குறுக்கிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நிறைவாக்குவதற்கு மகிமையாய் வந்து அமர்கிறார். என்னை சூழ்ந்து கொள்கிறார், என்னை நிறைவாக்குகிறார் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தோடு கூட ஒரு மிகப்பெரிய டாக்ஸாலஜி, நம்முடைய தேவனாகிய தேவனுக்கு எப்போதும் உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அலெக்சாண்டர் த கிரேட் என்ற ஒரு மிகப்பெரிய பேரரசன் இருந்தார். தன்னுடைய பூமியின் எல்லை முழுவதும் தனக்குள்ளாக ஆக்கிவிட வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போகிறார், அதை வெற்றி கொண்டு திரும்பி கொண்டிருக்கிறார். வாயிலில் அந்த புதிய எல்லைக்கு காவலாளர்களாக நிறுத்தப்பட்ட அந்த காவல் இராணுவ வீரர்கள் மகா பிரதானமான அலெக்சாண்டர் அரசரை வருக, வெற்றி கொண்டதற்காக நன்றி என்று சொல்லி அவரை வரவேற்கிறான். அவரோடு கூட அவருடைய வீரர்கள் பொன் நாணயங்கள் பரிசு பொருட்களோடு கூட இந்த வெற்றி அறிவிப்பை சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ வீரன் உடனே கேட்குறான், ராஜா, நீங்கள் வெற்றி பெற்றதற்காக எனக்கு ஏதாவது வெகுமதி தர முடியுமா? உங்களுடைய வெகுமதியை சுமந்து வருகிற இந்த இராணுவ வீரர் எனக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு கேட்குறான். உடனே அவனுக்கு இதை இவ்வளவு கொடு என்று கொடுக்கிறான், அள்ளி கொடுக்கிறார்கள். பெற்றுக்கொண்ட உடனே இந்த இராணுவ வீரனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, ராஜா இது அதிகம், ரொம்ப அதிகம் தந்திருக்கீங்க. தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், மிக விலையேற பெற்ற இந்த காரியங்களை கணக்கில்லாதபடி எங்களுக்கு தந்திருக்கீங்க என்று இராணுவ வீரன் ராஜாவுக்கு நன்றி சொல்லுகிறான். அப்போ ராஜா சொல்றாரு, நான் கொடுத்தது கொஞ்சம் தான்ப்பா, அது உனக்கு வெகுவாக தெரிகிறது என்றால் பரவாயில்லை, ஆனால் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. பார், இந்த சிப்பாய் இது சுமந்து வருகிறான், அவனிடத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. பொன் நாணயம், வெள்ளி நாணயங்கள் நிறைந்து கொடுப்பதற்கு இன்னும் அதிகம் இருக்கிறது. உண்மை அதுதானே. புது ஆண்டுக்காக நாம் ஆயத்தமாகும் போது கடவுள் நம்மிடத்தில் தந்தது நிறைவு. நம்முடைய குறைவில் அவர் நிறைவாக்க போகிறார், மகிமைகரமாக இருக்கும் என்றெல்லாம் வசனம் சொன்ன பின்பு அவர் தந்ததுக்காக நன்றி சொல்லி எஞ்சி இருப்பதற்காக அவரை தேடும்போது அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டது குறைவு தான், நிறைவு. பூமியும் அதன் நிறைவும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு அருள்கிறார். என் அழகான ஒரு வாக்கு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையில் நிறைவாக்குவார். எப்போ? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற சாட்சியை நான் வைத்திருப்பேன் என்றால், அந்த சாட்சியில் பரலோகத்தில் கணக்கு பெருகும்படி உபகாரத்துக்காக அல்ல, ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, தம்முடைய கணக்கை பரலோகத்தில் பெருக பண்ணுவதற்காக, ஈடுபாடு கொள்வதற்காக பிலிப்பு திருச்சபை சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்காக காத்திருக்கிறது. என்ன அழகான ஒரு காட்சிக்காக பவுலடியார் நம்மை அப்படிப்பட்ட புதுப்பிப்பதற்காக, இந்த ஆண்டின் நிறைவின் நாட்களுக்காக நம்மை ஆயத்தமாக்குகிறார். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி
உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே. கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்போ நம்ம கேட்டோம்ல. ఓ అద్భుతమైనటువంటి పాట మనం విన్నాం కదా.
కాలం వేగமாக ఓடுదే కరుత్తు ఇல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగ వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తోంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழ்றோம், நல்லதானே கருத்தோட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படி நினைக்கிறீங்கன்னா, ఎలాగ అనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீங்க கண்ணு கருத்துமா நீங்க எல்லாவற்றும் உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாம். బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நீங்க கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చేయాలని ఒకసారి మీరు యోచించండి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు అనుగ్రహించాడు. இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాను? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷயாన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து ఈ கொண்டிருக்கிறார். సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடங்கள்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம் சொல்லி நீங்க காணிக்கை கொடுத்துட்டாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకే కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సహాయం இந்த చేస్తున్నప్పుడు தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷனை ஜெபத்தினாலும் காணிக்கீங்களான தாங்க நினைச்சவங்களை எங்கள் அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக ఈ கேட்டுக்கொள்கிறோம். యొక్క సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా, ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతూ ఉన్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, உம்முடைய மகத்தான கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய உத்தமம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்காக தன்னை தாரை வார்த்து கொண்ட மனிதன், உயர்ந்திருக்க, தாழ்ந்திருக்க, இழந்திருக்க, கொடுத்திருக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் எங்களுக்கு தந்த சாட்சிக்காக, அவர் அருளும் வாக்குக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவில் நிறைவாகட்டும் அப்பா. அந்த தருணமாய் இந்த காலங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.